புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் வழியில் ஆளுமை திறனோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலராக பொறுப்பேற்று கழகத்தை வழிநடத்தி வரும் நம் அனைவரும் போற்றுதலுக்கு உரியவரும் தொண்டர்களின் உள்ளங்களில் எல்லாம் ஆட்சி செய்து வரும் எழுச்சி நாயகரும் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். பொன்மனச்செம்மல் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் மக்கள் இயக்கமாக தோற்றுவிக்கப்பட்டு இதய தெய்வம் தங்கத்தாரகை புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டு இன்று புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களால் காப்பாற்றப்பட்டு பல்வேறு வரலாற்று சிறப்புகளை பெற்றுள்ள அரசியல் பேர் இயக்கமாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டின் தனிப்பெரும் இயக்கமாக அரை நூற்றாண்டை கடந்து இந்திய அரசியல் களத்திலே வீறு நடை போட்டு வருகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓர் ஆலமரம், 1000 காலத்து பயிர். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்களின் சூளுரையை மெய்ப்பிக்கும் வகையிலே மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு செயல்பட்டு வரும் கழகம் பல்வேறு சோதனைகளை சந்தித்து அவற்றையெல்லாம் தவிடுபொடியாக்கி பீடு நடை போட்டு வருகிறது. நம் இயக்கத்தின் பரிணாம வளர்ச்சியில் ஆளுமை மிக்க மாபெரும் தலைவர்களால் உருவாக்கப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மறைந்த இருவரும் தலைவர்கள் வழியிலே செயல்பட்டு அவர்களின் ஆளுமை திறனுடன் அரசியல் வாரிசாக உருவெடுத்து திகழ்கின்றார் எழுச்சி நாயகர் மாண்புமிகு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். கிளைக்கழக செயலாளராக தமது கழக பணியை மக்கள் பணியை தொடங்கி தனது கடின உழைப்பால் நேர்மையால் விடா முயற்சியால் கொண்ட கொள்கை மீதும் இயக்கத்தின் மீதும் பற்றோடு பயணித்து வருகிறார். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடன் என்ற வள்ளுவ பெருந்தகையின் வாக்கு கிணங்க கோடான கோடி கழக கண்மணிகளின் ஒருமித்த ஆதரவோடு கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற உயரிய பொறுப்பினை அடைந்திருக்கின்றார் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு 4 ஆண்டுகளுக்கும் மேலாக கழக அரசை வெற்றிகரமாக நடத்தி காட்டியவர். அளவில்லா திட்டங்களை தந்து அவற்றின் வாயிலாக அளப்பரிய சாதனைகள் பலவற்றை படைத்து அம்மா அவர்களின் விசுவாசமிக்க அரசியல் வாரிசு என்பதை நிரூபித்து காட்டியவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டத்திட்ட விதிகளின்படி கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களால் ஒருமனதாக கழக பொதுச் செயலாளராக மாண்புமிகு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதை இந்திய தேர்தல் ஆணையமும் நீதிமன்றங்களும் அங்கீகரித்துள்ளன. தடைகள் அனைத்தும் நீங்கின. மாபெரும் இந்த பேர் இயக்கத்தை கபிலகரம் செய்து தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள நினைத்த திமுகவின் கைக்கூலிகளாக செயல்படும் துரோகிகள் தொடுத்த வழக்குகளை எல்லாம் எதிர்கொண்டு அவற்றை தவிடுபொடியாக்கி சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக்கி வெற்றி கண்டு இதய தெய்வங்களாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் தூய வழியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களையும் அரணாக காத்து நின்று வலிமைப்படுத்தி வருகிறார் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் அவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ள நம் அனைவரின் போற்றுதலுக்கு உரியவரும் தொண்டர்களின் உள்ளங்களில் எல்லாம் ஆட்சி செய்து வரும் நாயகரும் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு கழக சட்டத்திட்ட விதிகளின்படி கழக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு நடைபெறும் இந்த பொதுக்குழு நமது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் இதயபூர்வமான பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறது. முன்மொழிபவர்கள் டாக்டர் தமிழ்மகன் உசேன் அவர்கள், கழகத்தினுடைய அவை தலைவர் முன்னாள் தலைவர் தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் திரு ஆர் பி உதயகுமார் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள்,
கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை செயலாளர், மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர், முன்னாள் அமைச்சர் திரு இசைக்கு சுப்பையா சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர், திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர் திரு பி.ஜி. ராஜேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் திரு கே.வி. ராமலிங்கம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள், ஈரோடு மாநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர் திரு பி.ஆர். செந்தில்நாதன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், சிவகங்கை மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திரு எஸ்.எம். சுகுமார் அவர்கள், ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திரு கோபி காளிதாஸ் அவர்கள், கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர், வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள். தீர்மானம் எண் 2, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோரின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் தன் உயிர் மூச்சாக முன்னிறுத்தி தொடங்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கம் மதுரையிலே நடத்திய கழக வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு வரலாற்று வெற்றி பெற்றதற்கு நன்றியும் பாராட்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு கடந்த 20/8/2023 அன்று மதுரையிலே நாம் இருவரும் இதய தெய்வங்களின் நல்லாசியோடு இந்தியாவை திரும்பி பார்க்கும் வண்ணம் இமயம் தொட்டு குமரி வரையிலே இதுபோல் ஒரு பேரெழுச்சி இதுவரை கண்டதுண்டா என அரசியல் வரலாற்று ஆர்வலர்களும் வியக்கும் வண்ணம் பெரும் வெற்றி பெற்றது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரது காலத்திலே எப்படி அலையலையாய் தொண்டர்கள் கூடி கொள்கை முழக்கமிடுவார்களோ அதை போலவே கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் அன்பான அழைப்பினை ஏற்று கழக தொண்டர்கள் கடல் அலை போல் அலை அலையாக ஆர்ப்பரித்து வந்து மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள். கழக தொண்டர்கள் கூட்டம் எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் தக்க பாடம் புகட்டியது. இதன் மூலம் நம்முடைய தொண்டர்களின் ராணுவ கட்டுக்கோப்பையும் விசுவாசத்தையும் கண்டு உலகமே வியந்து பார்த்தது. பேரறிஞர் அண்ணாவின் உருவத்தை தாங்கி நிற்கும் நம் கழக கொடி, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரது வழியிலே கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் தமிழ் சங்கம் வளர்த்த மதுரையிலே புரட்சி தலைவர் உருவாக்கிய லட்சிய கொடி, புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வான்முட்டும் வற்றாத புகழை பெற்று தந்த கழக கொடி மதுரை மாநாட்டில் லட்சோப லட்ச தொண்டர்களின் உணர்ச்சி வெள்ளத்தில் கழக கொடியை தாங்கி உயர்த்தி பிடித்ததை காண முடிந்தது. கழகத்தின் எழுச்சியை கண்டு விடியா திமுக அரசு காவல்துறை ஏவி விட்டு கழக மாநாட்டில் தொண்டர்கள் கலந்து கொள்வதை தடுக்கும் நோக்கில் பல்வேறு துயரங்களை தந்தார். அதனால் மாநாடு நடைபெற்ற இடத்தில் இருந்து 30 கிலோமீட்டருக்கு முன்பே வாகனங்கள் நிறுத்தப்பட்டதால் அங்கிருந்து தொண்டர்கள் மகளிர் மற்றும் குழந்தைகளோடு குடும்பமாக நடந்து வந்து மாநாட்டிலே கலந்து கொண்டதை கண்டு எதிரிகள் நடுங்கி போனார்கள். கழக மாநாடு மாபெரும் வெற்றி அடைந்ததை அது வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி. இந்த நிகழ்வு என்றுமே நாம் அனைவருடைய நெஞ்சங்களிலும் நிலைத்து நிற்கும். தமிழக மக்களுக்காக பாடுபடும் ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நாட்டு மக்களுக்கு நிரூபிக்கும் வகையிலே 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் எந்த ஒரு சிறு அசம்பாவிதம் நிகழவில்லை. எந்த ஒரு அத்துமீறலையும் கழக தொண்டர்கள் செய்யவில்லை. ராணுவ கட்டுப்பாடோடு கொண்ட இயக்கம் நம் பேரியக்கம் என்பதற்கு இதை விட வேறு சான்று உண்டோ? கழக நிர்வாகிகள் கழக தொண்டர்களின் பேராதரவோடு மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டிய கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு இப்பொதுக்குழு தனது நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து மகிழ்கிறது. முன்மொழிபவர்கள் திரு திண்டுக்கல் சி. சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக பொருளாளர், திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர் திரு கே.டி. ராஜேந்திர பாலாஜி அவர்கள், கழக அமைப்பு செயலாளர், விருதுநகர் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர் திரு சுரத்தூர் ராஜேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர், கடலூர் தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர்
திரு திருத்தணி கோ ஹரி அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர். திரு மாதவரமூர்த்தி அவர்கள் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர். திரு தூசி கே மோகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர். திரு எம் ஏ முனியசாமி அவர்கள் ராமநாதபுரம் மாவட்ட கழகத்துடைய செயலாளர். திரைப்பட இயக்குனர் நடிகர் எஸ் ரவிமரியா அவர்கள் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர். வழி மொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள். தீர்மானம் 3 தலைப்பை மட்டும் வாசிக்கிறேன், அதை நிறைவேற்றி தருமாறு கேட்டு, தீர்மானம் 3 வடகிழக்கு பருவமழை ஒட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமலும் மிக்ஜாம் புயலை எதிர்கொள்ள முன்பே திட்டமிடாமலும் காலத்தே மீட்பு பணிகளை மேற்கொள்ளாமலும் மக்களை கடும் சிரமத்திற்கு உள்ளாக்கியதோடு புயலின் தாக்கத்தால் பெய்த பெருமழையின் பாதிப்பால் வாழ்வாதாரத்தை இழந்து சிரமப்படும் மக்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த நிவாரண உதவிகளை வழங்காத விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம். பொருளாதார இழப்பால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் அனைவருக்கும் வெள்ள நிவாரண உதவிகளை வழங்கிட வலியுறுத்தார். முன்மொழிபவர்கள் திரு நத்தம் ரா விஸ்வநாதன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர். திரு வா பெஞ்சமின் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர், திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர். திருமதி கீர்த்திகா முனியசாமி அவர்கள் கழக மகளிர் அணி இணை செயலாளர். திரு வாலாஜாபாத் கணேசன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர். திரு பி வி ரமணா அவர்கள் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர். திருமதி எல் சேஜுதா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் திருவண்ணாமலை மத்திய மாவட்ட கழகத்துடைய செயலாளர். திரு தச்சையன் கணேசராஜா அவர்கள் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர். திரு ஆர் எம் பாபு முருகவேல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கழக சட்ட ஆலோசனை குழு உறுப்பினர், கழக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர். வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள். தீர்மானம் 4 தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை நடவடிக்கைகளை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் போது வேண்டுமென்றே திட்டமிட்டு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பேச்சை ஒளிபரப்பு செய்யாமல் இருட்டடிப்பு செய்வதற்கு கடும் கண்டனம். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இறக்கை சம்பந்தமாக சட்டமன்ற மரபுகளை இதுவரை கடைபிடிக்காத பேரவை தலைவருக்கு கண்டனம். தீர்மானம் 4 முன்மொழிபவர்கள் திரு சி பொன்னையன் அவர்கள் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர், கழக செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர். திரு வி கருப்பசாமி பாண்டியன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர். திரு பா மோகன் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர். திரு எஸ் ஆசிமணி அவர்கள் கழக அமைப்பு செயலாளர். திரு சோமசுந்தரம் அவர்கள் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர். திரு கே பாண்டியன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கடலூர் கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர். திரு சி கிருஷ்ணமுரளி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தென்காசி வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர். திரு இ பாலமுருகன் அவர்கள் கழக சட்ட ஆலோசனை குழு உறுப்பினர், கழக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர். வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள். தீர்மானம் 5 மீனவர்கள் நலன் பாதுகாக்க திமுகவால் தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவை மீட்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தல் மற்றும் இலங்கை கடல் கொள்ளையர்களால் வாழ்வாதாரம் இழந்த மீனவ மக்களை வஞ்சிக்கும் விடியா திமுக அரசுக்கு கண்டனம். முன்மொழிபவர்கள் டாக்டர் மு தம்பிதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர். திரு அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கழக விவசாய பிரிவு செயலாளர், திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர். திரு முக்கூர் சுப்பிரமணியம் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர். திரு ஏ கே சீனிவாசன் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர். திரு எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர். திரு ஆ அருள்மொழித்தேவன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கடலூர் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர். திரு எஸ் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் அவர்கள் தென்காசி தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர். வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். தீர்மானம் 6 மாநில உரிமைகள் பறிபோனதற்கு திமுகவே முழுவதும் காரணமாக இருந்துவிட்டு தற்போது மக்களின் கவனத்தை திசை திருப்பும் பொய்யான 520 வாக்குறுதிகளை அளித்து அவற்றை நிறைவேற்ற முடியாமல் மக்களை ஏமாற்றவும் பல்வேறு நாடகங்களை அரங்கேற்ற நிகழ்த்தும் விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம். முன்மொழிபவர்கள் திரு கே ஏ செங்கோட்டையன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர், ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர். திரு உடுமலை கே ராதாகிருஷ்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர், திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர். திரு செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர். திரு சிங்காரம் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர். திரு எம் பரஞ்சோதி திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர்.
திரு குமரகுரு அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழகத்துடைய செயலாளர், திரு ஜான் தங்கம் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள். தீர்மானம் 7, சட்டம் ஒழுங்கு சீரழிவிற்கும் திமுகவின் மக்கள் விரோத போக்கிற்கும் கடும் கண்டனம். இந்த தீர்மானங்களை முன்மொழிபவர்கள் திரு பி தங்கமணி சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக அமைப்பு செயலாளர், நாமக்கல் மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர் திரு STK ஜக்கையன், கழக அமைப்பு செயலாளர், தேனி மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திரு பாஸ்கரன் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதன் அவர்கள், தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர் திரு சிவா ராஜமாணிக் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் திரு K அசோக்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள், கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திரு A அன்பழகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், புதுச்சேரி மாநில கழகத்துடைய செயலாளர், வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள். தீர்மானம் 8, ஊழலிலே திளைத்து நிற்கும் திமுக கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என்பதே திராவிட மாடல் ஊழல் ஆட்சியின் தாரக மந்திரம். ஊழல் ஆட்சியை நடத்தும் பொம்மை முதலமைச்சருக்கு கடும் கண்டனம். முன்மொழிபவர்கள் திரு SP வேலுமணி சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளர், கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர் டாக்டர் P வேணுகோபால் அவர்கள், கழக மருத்துவமனை செயலாளர் திரு அன்வர் ராஜா, கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் திரு வருகூர் அருணாச்சலம் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர் திரு G வெங்கடாசலம் அவர்கள், சேலம் மாநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திரு V ஓமலிங்கம் அவர்கள், காரைக்கால் மாவட்ட கழகத்துடைய செயலாளர், வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள். தீர்மானம் 9, சிறுபான்மையின மக்களான இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்களுடைய நலனை பாதுகாக்கவும் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே வாடும் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யவும் விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தல். முன்மொழிபவர்கள் முனைவர் பொள்ளாச்சி ஜெயராமன் சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக தேர்தல் பிரிவு செயலாளர், திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர் திரு சேவூர் S ராமச்சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் திரு சீதா செல்லப்பாண்டியன் அவர்கள், கழக வர்த்தக அணி செயலாளர், முன்னாள் அமைச்சர் திரு க சங்கரதாஸ் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர், ஓட்டுநர் அணி செயலாளர் திரு தாமரை S ராஜேந்திரன் அவர்கள், அரியலூர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர், அரசு தலைமை முன்னாள் கொறடா திரு R இளங்கோவன் அவர்கள், சேலம் புறநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் தலைவர், தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி திரு ST குமார் அவர்கள், கர்நாடக மாநில கழகத்துடைய செயலாளர், வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள். நாடாளுமன்ற மக்களவையிலே தீர்மானம் 10, நாடாளுமன்ற மக்களவையிலே கடந்த 13/12/2023 பாதுகாப்பு குறைபாட்டால் நடந்த சம்பவம் மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஜனநாயக அமைப்புகளின் பாதுகாப்பை வலுப்படுத்த மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். முன்மொழிபவர்கள் திரு D ஜெயக்குமார் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர், வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர் திரு VV ராஜன் செல்லப்பா சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக அமைப்பு செயலாளர், மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திரு சே தாமோதரன் சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக செயலாளர் டாக்டர் ஆம்புரோஸ் வில்சன் அவர்கள், ஆந்திர மாநில கழகத்துடைய செயலாளர், வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள். தீர்மானம் 11, ஈழத் தமிழர்கள் நலன் காக்க ஈழத் தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டி மத்திய அரசை வலியுறுத்தல். முன்மொழிபவர்கள் திரு CV சண்முகம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கழக அமைப்பு செயலாளர், விழுப்புரம் மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர் திரு நா பாலகங்கா அவர்கள், கழக அமைப்பு செயலாளர், வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் வாரிய தலைவர் செல்வி விந்தியா அவர்கள், கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் டாக்டர் VB பரமசிவம் அவர்கள், கழக இளைஞர் இளமெண்கள் பாசறை செயலாளர் திரு விருகை VN ரவி அவர்கள், தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் வாரிய தலைவர் திரு அம்மன் K அர்ஜுனன் சட்டமன்ற உறுப்பினர்கள், கோவை மாநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திரு AA பாண்டியன் அவர்கள், தெலுங்கானா மாநில கழகத்துடைய செயலாளர், வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். தீர்மானம் 12, தமிழகத்திலே வடகிழக்கு பருவமழை பல்வேறு மாவட்டங்களிலே கடுமையாக பெய்து நெற்பயிர்கள் மற்றும் வேளாண் பயிர்கள் வெள்ளத்தால் மூழ்கி பெரும் நஷ்டம் ஏற்பட்ட நிலையில் உரிய நிவாரணம் வழங்காமல் விவசாயிகளை வஞ்சித்து வரும் விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம். முன்மொழிபவர்கள் திரு சே செம்மலை அவர்கள், கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் அவர்கள், கழக இலக்கிய அணி செயலாளர், கழக செய்தி தொடர்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் திரு T ரத்னவேல், கழக அமைப்பு செயலாளர் திரு R மனோகரன் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர், அரசு தலைமை முன்னாள் கொறடா.
திரு PK வைரமுத்து அவர்கள் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் வாரிய தலைவர், திரு PRG அருண்குமார் MLA அவர்கள் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், திரு R கணேஷ் அவர்கள் மகாராஷ்டிரா மாநில கழகத்துடைய செயலாளர், வழி மொழிபவர்கள், அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் 1 முதல் 12 இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தருமாறு உங்களை வணங்கி கேட்டு, இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வடகிழக்கு பருவமழை கஜா புயல் வந்தது. நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அவர் கண் விழித்து அவர் கண் தூஞ்சாமல் கடமையாற்றியதன் பலனாக மக்கள் எல்லாம் நிம்மதியாக உறங்கினார்கள். ஒரு உயிரிழப்பு கூட இல்லாமல் அந்த கஜா புயலிலே தமிழ்நாட்டு மக்களை மீட்டெடுத்த 8 கோடி தமிழர்களுடைய பாதுகாவலர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள். ஆனால் இன்றைக்கு கையாளாத திமுக அரசு இந்த வடகிழக்கு பருவமழையிலே உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் இன்றைக்கு இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் மீதும் மத்திய அரசு மீதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் பழி சுமத்துகிறார்கள். காலம் கனிந்து வந்திருக்கிறது. எல்லோரும் எங்களிடத்திலே கேட்டார்கள், உங்களிடத்திலும் கேட்டார்கள், இதற்கு நிரந்தர தீர்வு என்ன என்று. இதற்கு ஒரே நிரந்தர தீர்வு மு.க. ஸ்டாலின் வீட்டுக்கு போக வேண்டும், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியா கோட்டைக்கு செல்ல வேண்டும், அதுதான் நிரந்தர தீர்வு என்று சொல்லி போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய, வாழ்த்துதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய, நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களுடைய வழிகாட்டுதனுடைய கடகத்தை இயக்கி இந்த கடகத்தை அடுத்த இலக்கை நோக்கி அழைத்து சென்று நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலும் வெற்றி வாகை சூடுவதற்காக தன்னலம் கருதாது பணியாற்றி வருகிற தகைசால் பெருமகனார். இந்த இயக்கத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு தாயுள்ளத்தோடு கருணை உள்ளத்தோடும் தொண்டர்களை அரவணைப்பதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆராய் புரட்சி தலைவி அம்மாவாய் நமக்கெல்லாம் விளங்கி வருகிற ஆற்றல் மிகுந்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், புரட்சி தமிழர், முன்னாள் முதலமைச்சர், நாளைய முதலமைச்சராக வர இருக்கின்ற ஆற்றல் மிகுந்த ஆருயிர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி தீர்மானம் 13 முதல் 23 தீர்மானங்களையும் நிறைவாக சிறப்பு தீர்மானத்தையும் வாசிக்கின்றேன். தீர்மானம் 13. நெசவாளர்களின் வாழ்க்கை நலிவடைய காரணமாக இருந்து நெசவு தொழிலை விடுத்து மாற்று தொழிலை தேடும் நிலையை ஏற்படுத்தி தமிழ்நாட்டின் நெசவு தொழிலையும் நெசவு தொழிலாளர்கள் நலனையும் பாதுகாக்க தவறிய விடியா திமுக அரசுக்கு கண்டனம். இந்த தீர்மானத்தை முன்மொழிபவர்கள் முன்னாள் அமைச்சர், கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அருமை திரு என் தளவாய் சுந்தரம் அவர்கள், முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் திரு AK செல்வராஜ் அவர்கள், முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் திரு MSM ஆனந்தம் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் திரு V ராம் அவர்கள், வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் திரு TG வெங்கடேஷ் பாபு அவர்கள், நீலகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கப்பச்சி D வினோத் அவர்கள், கேரளா மாநில கழக செயலாளர் திரு G சோபகுமார் அவர்கள், வழி மொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். தீர்மானம் 14. சமூக நீதியை வாய்கிழிய பேசும் திராவிட முன்னேற்ற கழகம் பட்டியலின மக்களுடைய நலனில் அக்கறை கொள்ளாமல் அவர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய உரிமைகளை பறித்தும் அனுபவிக்க முடியாமல் தடுத்தும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சலுகைகளை தட்டி பறிக்கும் வகையில் செயல்படும் விடியா திமுக அரசின் பட்டியலின மக்கள் விரோத போக்குக்கு கண்டனம். இந்த தீர்மானத்தை முன்மொழிபவர்கள் முன்னாள் அமைச்சர், கழக செய்தி தொடர்பாளர், கழக மகளிர் அணியினுடைய செயலாளர் திருமதி ப வளர்மதி, கழக வழக்கறிஞர் பிரிவு தலைவர் திரு VS சேதுராமன் அவர்கள், முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர் திரு KT பச்சமால் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் திரு ராயபுரம் மனோ அவர்கள், தென்சென்னை வடமேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு தீநகர் பி சத்யா அவர்கள், திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு J சீனிவாசன் அவர்கள், புதுடெல்லி மாநில கழக செயலாளர் MGR S மதி அவர்கள், வழி மொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். தீர்மானம் 15. தமிழக உயர்கல்வியின் தரம் குறையும் வகையில் கல்வியாளர்களின் கடும் எதிர்ப்பையும் மீறி அவசர கதியில் பொது பாடத்திட்டத்தை அமல்படுத்த துடிக்கும் விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம். இந்த தீர்மானத்தை முன்மொழிபவர்கள்
கழக அமைப்பு செயலாளர், மதுரை மாநகர் மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்லூர் கே ராஜ் அவர்கள். கழக அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் திரு ஆர் கமலக்கண்ணன் அவர்கள். கழக அமைப்பு செயலாளர், தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆதிராஜன் அவர்கள். கழக அமைப்பு செயலாளர் திரு துரை செந்தில் அவர்கள். தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எம் கே அசோக் அவர்கள். திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பா குமார் அவர்கள். அந்தமான் மாநில கழக செயலாளர் திரு வி எஸ் பாஸ்கரன் அவர்கள். வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். தீர்மானம் 16. தாய்மொழியாம் தமிழ் உள்ளிட்ட அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள 22 மாநில மொழிகள் அனைத்தும் மாநில அரசின் அலுவல் மொழியாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவர மத்திய அரசை வலியுறுத்துதல். 2. சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்காடு மொழியாக தமிழ் மொழியை கொண்டுவர வலியுறுத்துதல். இந்த தீர்மானத்தை முன்மொழிபவர்கள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் தலைவர், கழக அமைப்பு செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் திரு ப தனபால் அவர்கள். கழக அமைப்பு செயலாளர் திருமதி மைதிலி திருநாவுக்கரசு அவர்கள். கழக அமைப்பு செயலாளர் என் முருகுமாறன் அவர்கள். கழக அமைப்பு செயலாளர் ஆர் காந்தி அவர்கள். கழக கொள்கைபரப்பு துணை செயலாளர் சேமா வேலுச்சாமி அவர்கள். வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஆர் எஸ் ராஜேஷ் அவர்கள். பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் திரு இடம்பை இரா தமிழ்ச்செல்வன் அவர்கள். வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். தீர்மானம் 17. சமூக நீதியை குடிதோண்டி புதைத்து சமூக நீதிக்கு எதிரான திமுகவின் மக்கள் விரோத போக்குக்கு கடும் கண்டனம். இந்த தீர்மானத்தை முன்மொழிபவர்கள் முன்னாள் அமைச்சர், தருமபுரி மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் திரு கே பி அன்பழகன் அவர்கள். கழக அமைப்பு செயலாளர் ஏ ராஜ் அவர்கள். அண்ணா தொழிற்சங்க பேரவைத் தலைவர் தாடிமா ராஸ் அவர்கள். வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை அவர்கள். கழக கொள்கைபரப்பு துணை செயலாளர் மாப்பா பாண்டியராஜன் அவர்கள். சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு கே பி கந்தன் அவர்கள். தஞ்சாவூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஆர் கே பாரதி மோகன். வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள். தீர்மானம் 18. தமிழகத்தின் ஜீவாதார உரிமையான காவிரி நதிநீர் பிரச்சனையில் திமுகவின் சந்தர்ப்பவாதம் மற்றும் துரோகத்திற்கு கடும் கண்டனம். இந்த தீர்மானத்தை முன்மொழிபவர்கள் முன்னாள் அமைச்சர், திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர் காமராஜர் அவர்கள். கழக அமைப்பு செயலாளர் டாக்டர் கே கோபால் அவர்கள். கழக அமைப்பு செயலாளர் ஆர் முருகையா பாண்டியன் அவர்கள். சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளர் எஸ் அப்துல் ரஹீம் அவர்கள். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்குழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் அவர்கள். தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எம் ரத்னசாமி அவர்கள். கழக கொள்கைபரப்பு துணை செயலாளர் பாப்புலர் வி முத்தையா அவர்கள். வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். தீர்மானம் 19. நீட் என்னும் நுழைவுத் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு தெரியும். ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்தே நீட் தேர்வு ரத்துதான் என்று விடியா திமுக அரசின் முதலமைச்சர் திரு ஸ்டாலினும் திமுக சேர்ந்தவர்களும் மக்களை ஏமாற்றி வாக்குறுதி அளித்தனர். சொன்னதை செய்வோம் என்று கூறி மக்களை ஏமாற்றிய விடியா அரசின் முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கு கண்டனம். தமிழ்நாடு முழுவதும் டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்க தவறியும், பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்க தவறியும், வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளை சேர்ந்த மக்களுக்கு நோய் தொற்று அதிகரிப்பதை கட்டுப்படுத்துவதற்கான மருத்துவ உதவிகளையும் செய்ய தவறியும் முடங்கி போயிருக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கும் விடியா திமுக அரசின் முதலமைச்சருக்கும் கடும் கண்டனம். இந்த தீர்மானத்தை முன்மொழிபவர்கள் முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், நாகப்பட்டினம் மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் திரு ஓ எஸ் மணியன் அவர்கள். கழக அமைப்பு செயலாளர் திருமதி எஸ் வளர்மதி. கழக அமைப்பு செயலாளர் திரு என் சின்னதுரை. கழக தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் திரு வி.வி.ஆர். ராஜ் சத்தியன். செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சிட்லபாக்கம் ராஜேந்திரன். தஞ்சாவூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் எம் சேகர். கழக கொள்கைபரப்பு துணை செயலாளர் எஸ் சரவண பெருமாள். வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள். தீர்மானம் 20. மக்கள் நலன் கருதி புரட்சி தலைவி அம்மா அரசு கொண்டு வந்த திட்டங்களை முடக்குவது, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறியது, சொத்து வரி, வீட்டு வரி, மின்கட்டணத்திலிருந்து ஆவின் பால் விலை வரை உயர்த்தி மக்களை வஞ்சித்து வரும் சர்வாதிகார விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம். இந்த தீர்மானத்தை முன்மொழிபவர்கள் முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர் திருமதி எஸ் கோகுலேந்திரா அவர்கள். கழக அமைப்பு செயலாளர் சுதா கே பரமசிவம் அவர்கள். கழக அமைப்பு செயலாளர் கே ஆர் அர்ஜுனன் அவர்கள். கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் அவர்கள். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சிறுனியம் பல்ராமன் அவர்கள். தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சி வி சேகர் அவர்கள். கழக கொள்கைபரப்பு துணை செயலாளர் பேராசிரியர் முனைவர் கலை புனிதன் அவர்கள். தீர்மானம் 21.
முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் புதிய அணை கட்டப்புவதாக நெருக்கடி கொடுக்கும் திமுகவின் கூட்டணி கட்சியில் ஆட்சியில் இருக்கும் கேரள அரசின் செயலை கண்டிக்காமலும் அதை தடுக்க சட்ட போராட்டம் நடத்தாமலும் மெத்தன போக்கில் இருந்து வரும் மக்கள் விரோத விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம். முன்மொழிபவர்கள் கழக அமைப்பு செயலாளர் கரூர் எம் சின்னசாமி அவர்கள், கழக மாணவரணி செயலாளர் திரு எஸ்.ஆர். விஜயகுமார், கழக அமைப்பு செயலாளர் திருப்பூர் சி. சிவசாமி அவர்கள், ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் கே.சி. கருப்பண்ணன் அவர்கள், திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர் அவர்கள், மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ். பவுன்ராஜ் அவர்கள், கழக கொள்கைபரப்பு துணை செயலாளர் திரு எஸ். ஐயாத்துரை பாண்டியன் அவர்கள், வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். தீர்மானம் 22. ஜனநாயகத்தில் வாக்களிக்கும் உரிமையை அனைவரும் பெற்றிடும் வகையில் எதிர்வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தகுதியுடைய அனைவரும் வாக்களிக்க ஏதுவாக குளறுபடி இல்லாத வாக்காளர் பட்டியல் அமைத்திட இந்திய தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தல். முன்மொழிபவர்கள் கழக அமைப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் அவர்கள், கழக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் திரு என்.ஆர். சிவபதி அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் புத்திச்சந்திரன் அவர்கள், திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு கே.சி. வீரமணி அவர்கள், வேலூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் எஸ்.ஆர்.கே. அப்பு, தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருக்கோடி ராமர், கழக கொள்கைபரப்பு துணை செயலாளர் துரை திருஞானம். வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். தீர்மானம் 23. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்வரும் நாடாளுமன்ற பொது தேர்தலில் புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூடும் வகையில் கழக நிர்வாகிகளும் கழக உடன்பிறப்புகளும் களப்பணி ஆற்றிட சூளுரை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாடாளுமன்ற பொது தேர்தலில் மகத்தான பங்களிப்பை ஆற்றினார். அதை போல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றை எழுதி நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக ஒரு மாநில கட்சியை தேசிய அரசியலில் பங்கேற்க வைத்து அனைவரையும் வியக்கும் வண்ணம் கழகத்தை மாற்றி காட்டிய பெருமை புரட்சி தலைவி அம்மா அவர்களையே சார். அவ்வழியே பயணிக்கும் கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களும் இந்திய அரசியலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முக்கிய பங்காற்றி வருவதற்கு உளப்பூர்வமான ஆதரவையும் உள்ளன்பான உழைப்பையும் தந்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற பொது தேர்தலை எதிர்கொண்டு மகத்தான வெற்றி சரித்திரம் படைப்பதற்கும் இந்திய அரசியல் சரித்திரத்தில் இடம்பெறுவதற்கும் ஏழை எளிய மக்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் எதிரொலிப்பதற்கும் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் வகுத்து தரும் தேர்தல் வியூகங்கள் படி கழக நிர்வாகிகளும் 2 கோடிக்கு மேற்பட்ட கழக தொண்டர்களும் அல்லும் பகலும் பாராது கண்டுஞ்சாது கடமை உணர்வோடு தேர்தல் பணியாற்றி புதுச்சேரி உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றி கனியை பெற்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரது பொற்பாதங்களில் சமர்ப்பித்து நாளை நமதே 40 நமதே, நாளை நமதே 40 நமதே என்று வெற்றி முழக்கமிட்டு சங்கநாதம் விட இப்பொதுக்குழு சூளுரை ஏற்கிறது. முன்மொழிபவர்கள் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர், தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜ் அவர்கள், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவர் டி.கே.எம். சின்னையா, கழக அமைப்பு செயலாளர் வி. மருதராஜ், கரூர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன், விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஆர்.கே. ரவிச்சந்திரன், கழக கொள்கைபரப்பு துணை செயலாளர் இளவரசன் அவர்கள். வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். நிறைவாக சிறப்பு தீர்மானம். இந்த தீர்மானத்தை கொண்டு வருபவர் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள். இந்த சிறப்பு தீர்மானம் கழக நிறுவன தலைவர் பொன்மனச்செம்மல் இதய தெய்வம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் துணைவியாரும் முன்னாள் முதலமைச்சரான மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் துணைவியாரும் முன்னாள் முதலமைச்சருமான மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி வி.என். ஜானகி அம்மையார் அவர்களுடைய 100 ஆண்டு விழாவை
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சிறப்பான முறையில் எழுச்சியோடு கொண்டாடுவதென்று இப்பொதுக்குழு தீர்மானிக்கிறது. இந்த தீர்மானத்தை முன்மொழிபவர் நம்முடைய தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு ஆளுநர் எடப்பாடியார் அவர்கள். வழி மொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். ஆக 1 முதல் 23 தீர்மானங்கள், மேலும் சிறப்பு தீர்மானம், இந்த ஒட்டுமொத்த தீர்மானங்களையும் நிறைவேற்றி தரும் வகையில் இந்த தீர்மானங்களை அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்ட வரையில் இந்த அரங்கமே அதிரும் வண்ணம் பலத்த கரவொலி எழுப்பி ஒப்புதல் அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானம் அத்தனையும் நிறைவேற்றி தந்த கழக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு நன்றி.